தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது பிடிஜிஎஸ் 2021 தேர்வில் கேட்கப்பட்ட ஐஎன்சி அதாவது ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சப்ஜெக்டிஸ் வந்து எல்லா பிடிஎஃப்புமே வச்சுருக்கோம், ஒருங்கிணைத்து வச்சுருக்கோம். தேவைப்படுகிற நண்பர்கள் வந்து 7667448486 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றிக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினோட பங்களிப்பு அப்படிங்கிறது 20% அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. முதலாவது கேள்வி, விலை மதிப்பற்ற செய்திகளால் இந்தியாவின் வைரமாக பாராட்டப்பட்டவர் யார்? இந்தியாவின் வைரமாக பாராட்டப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தியடிகளின் குருவான கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் இந்தியாவின் வைரம் அப்படின்னு அழைத்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. பால கங்காதர திலகர் தான் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வைரம் அப்படின்னு அழைத்தார். இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு இந்திய தாராளவாத அரசியல் தலைவர் மற்றும் இந்திய சுதந்திர இயக்கத்தின் போது ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஆவார். இவர் சமூக சீர்திருத்தவாதி மட்டுமல்லாமல் பின்தங்கியவர்களின் நிவாரணத்திற்காக ஒரு மதவாத அமைப்பை உருவாக்கினார். இந்திய சுதந்திர இயக்கத்தின் ஆரம்ப ஆண்டுகளில் மிதவாத தேசியவாதிகளை வழிநடத்தியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் பிறந்த ஆண்டு 1866 தான், தேவையில்லை. காந்தியடிகளோட அரசியல் வழிகாட்டி வந்து கோபாலகிருஷ்ண கோகலே தான். இவருக்கு எதிராக செயல்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால கங்காதர திலகர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தீவிரவாதமாக செயல்படுவாங்க. இவர் வந்து மிதவாத தலைவர். இவர் 1890 பார்த்தீங்கன்னா புனே சர்வஜனிக் சபையோட கௌரவ செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகலே. 1908 கோகலே ரானடே இன்ஸ்டிடியூட் ஆஃப் எகனாமிக்ஸ் என்ற அமைப்பை நிறுவினார். அவர் தீண்டாமை மற்றும் ஜாதி அமைப்பை ஊக்கப்படுத்தினார், பெண்களின் விடுதலைக்காக மன்றாடினார் மற்றும் பெண் கல்விக்கான காரணத்தை ஆதரித்தார். ஓகே, இரண்டாவது கேள்வி. இன்னொன்று பாருங்க, காந்தியடிகள் தன் சுயசரிதையில் இவர் எப்படி குறிப்பிட்டிருக்காருன்னு பாருங்க. ஸ்படிகத்தை போல தூய்மையானவர், ஆட்டுக்குட்டியை போல மென்மையானவர், சிங்கத்தை போல தைரியமானவர், ஒரு தவறுக்கு வீரமிக்கவர் மற்றும் அரசியல் துறையில் மிகச்சிறந்த மனிதர் என காந்தியடிகள் கோபாலகிருஷ்ண கோகலே பற்றி குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவது கேள்வி, 1941 ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் எங்க இருந்தார் அப்படின்னா வேலூர் சிறையில் இருந்தார். அவர் வேலூர் சிறையில் இருக்கிறப்ப தான் வந்து விருதுநகர் மாநகராட்சி தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் 1954 சென்னை மாநில முதலமைச்சராக இருந்தார். 9 ஆண்டுகள் சென்னை மாநில முதல்வராக பதவி வைத்து 1963 வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதவி விலகிடுவார். தமிழகத்தில் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவராக இருந்தார். இவருடைய சிறப்பு பெயர்கள் தென்னாட்டு காந்தி, படிக்காத மேரை, அரசரை உருவாக்குபவர், பெருந்தலைவர், இதெல்லாம் வந்து இவருடைய சிறப்பு பெயர்கள். மேலும் வந்து கருப்பு காந்தி அப்படின்னு வந்து இவர் அழைக்கப்பட்டது யாரு? காமராஜர். இவருடைய மறைப்புக்கு பின் 1976 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. மதுரை சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையத்திற்கு காமராஜர் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. காமராஜர் வந்து சிறந்த பேச்சாளரும் நாடாளுமன்றவாதியுமான சத்தியமூர்த்தியை தன் அரசியல் காமராஜரோட அரசியல் குரு யாரு? சத்தியமூர்த்தி அவர்கள். 1936 சத்தியமூர்த்தி பிரதேச காங்கிரசின் தலைவரான போது காமராஜரை செயலாளராக்கினார். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பார்த்தீங்கன்னா காமராஜர் முதல்ல சத்தியமூர்த்தியின் வீட்டுக்கு தான் போவார். அங்கே போய் தான் வந்து தேசிய கொடியும் ஏற்றப்பட்டது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கை என்ன அப்படின்னா பிரித்தாளும் கொள்கை. இந்தியாவோட ஒற்றுமையாக இருக்கிறத விடாமல் பார்த்துக்கிட்டது தான் இவங்க செஞ்ச முக்கியமான வேலை. கூட்டு இந்திய அடையாளம் ஒன்று உருவாவதை தடுப்பதே வந்து பிரிட்டிஷாரோட நோக்கமாக இருந்துச்சு. அதனால தான் வட இந்தியாவில் இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு இடையே வந்து பகைமையை வளர்த்தது. ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே ஒன்றா தான் இருந்தோம். பகைமையை வளர்த்ததே வந்து ஆங்கிலேயர்கள் தான். அந்த பகைமையை வளர்த்ததுக்கு இங்கே பயன்படுத்திய ஆயுதம் என்ன அப்படின்னா தனித்தொகுதி முறை. தனித்தொகுதி முறையை கொண்டு தான் வந்து அவங்க வந்து நம்ம பிரிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கலன்னு அவங்க கேட்க ஆரம்பிப்போம். அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அப்புறம் அவங்க மேலே ஒரு பொறாமை ஏற்படும். அந்த மாதிரி பல விஷயங்கள் ஏற்படும்ல. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு வலியுறுத்தது கூட அந்த தனித்தொகுதி அறிவிப்பு தான். நான்காவது கேள்வி,
சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவற்றுள் எதை பின்பற்றியது? ஒன்று, மேல்தட்டு மக்களை எதிர்க்க வன்முறையான போராட்டங்கள். 2, பிராமண அர்ச்சகர்கள் என்ற திருமணங்களை நடத்தி அவருடைய நிலையை குறைத்தது. 3, கோவில்கள் மற்றும் பிராமணர்கள் வசிக்கும் இடங்களை புறக்கணித்தல். இதில் வந்து அவங்க எதெல்லாம் பின்பற்றினாங்க அப்படின்னா மேற்கண்ட அனைத்தையுமே அவர்கள் பின்பற்றினார்கள். சுயமரியாதை இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வியல் உரிமைக்காகவும் அவர்களின் மனித சமத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவும் 1925ஆம் ஆண்டு பெரியார் அவர்களால் தமிழ்நாட்டில் வந்து தொடங்கப்பட்டது. ஆயிரத்தி 1944 பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 5, வாஞ்சிநாதன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. 1, அவர் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர். 2, அவர் புனலூர் பாதுகாப்பாளராக பணியாற்றினார். 3, பாரத மாதா சங்கத்தின் உறுப்பினர். 4, பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 3 சரி. 4, பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி பயிற்சி பெற்றவர் வாஞ்சிநாதன் என்பது மட்டும் தவறு. அடுத்தது 6, அலகாபாத்தில் இருந்து இந்தியன் பிரசால்ஸ் வெளிவந்த ஆங்கில மாத இதழான இந்துஸ்தான் ரிவ்யூவின் ஆசிரியராக இருந்தவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியலமைப்பு சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தான் வந்து இந்துஸ்தான் ரிவ்யூவோட பத்திரிகையோட ஆசிரியராக இருந்தார். இப்போ 9 டிசம்பர் 1946 வந்து முதல் அரசியலமைப்பு நிர்ணய சபை தேர்தலுக்கு பிறகு வந்து கூட்டம் நடைபெற்ற அந்த கூட்டத்தோட தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவர் சச்சிதானந்த சின்ஹா ஆவார். 7, நிரந்தர நில வரியை ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரை கட்ட வேண்டும் என கூறியது யார்? ராஜாராம் மோகன் ராய் நிரந்தர நில வரி ஆதரிச்சிருக்கிறாரு. அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொருவரும் தனிநபரை கட்டணும்னு சொன்னது ராஜாராம் மோகன் ராய். இவரை பற்றி நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். இத்துடன் இந்த பதிவு முடிந்தது. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.